40 கிலோ குச்சிப்பல் இருந்தான். இப்படி 64 கிலோவில் வித் மசில்ஸோட எப்படி 3 மாசத்துல என்னோட பாடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஒரு வெயிட் கெயின் பண்ண 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து டயட் பிளான், இன்னொன்று வந்து ஒர்க் அவுட் பிளான். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். முதல்ல நம்ம ஒர்க் அவுட் பிளான் பார்ப்போம். வாங்க. என்னோட ஒர்க் அவுட் பிளானை பொறுத்தவரை நான் வந்து ஸ்பிளிட் ஒர்க் அவுட்டை தான் ஃபாலோ பண்ணேன். அதாவது டே 1 வந்து செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ், அடுத்து வந்து டே 2 வந்து விங்ஸ் அண்ட் பைசெப்ஸ், அடுத்த டே 3 வந்து ஷோல்டர் அண்ட் ஸ்குவாட்ஸ். இதே தான் அடுத்த 3 டேஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வீக் இந்த 6 ஒர்க் அவுட்டும் கவர் பண்ணி போவோம். சண்டே 7வது நாள் வந்து ரெஸ்ட் டே. நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால என்னால் வந்து 2 மசில்ஸ் குரூப்பை ஒரே டைமில் வந்து ட்ரைன் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து என் ஒர்க் அவுட்டை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்காக 2 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணேன். அதாவது மார்னிங் வந்து நான் ட்ரைசெப்ஸ் போட்டேன்னா ஈவினிங் வந்து செஸ்ட் போடுவேன். இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணேன். இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஒரே டைமில் 2 ஒர்க் அவுட்டை போடுறதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணதால என்னோட மசில் க்ரோத்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது டயட் பிளான். என்னோட டயட் பிளானில் நான் முதலாவது ஆட் பண்ணது பனானா. ஒரு நாளைக்கு வந்து 4 வாழைப்பழம் சாப்பிட்டேன். அது ரொம்ப ஈஸியாக கன்சியூம் பண்ணுற வகையில் காலையில் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, ஜிம் போயிட்டு வந்தப்புறம் ஒன்று, ஈவினிங் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, ஜிம் போயிட்டு வந்தப்புறம் ஒன்று. அப்படி சாப்பிட்டா ரொம்ப ஈஸியாக என்னால் அந்த 4ஐயும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த 4 பனானாவோட ஒரு காஸ்ட்டு அரௌண்ட் 25 rupees இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னோட டயட் பிளானில் நான் ஆட் பண்ண வந்து ஃபுட் வந்து பீனட்டு. ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, நட்ஸ். பீனட் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் கன்சியூம் பண்ணேன். கரெக்டாக 100 கிராம் கன்சியூம் பண்ணேன். அந்த 100 கிராமை ஈஸியாக கன்சியூம் பண்ணுறதுக்கு காலையில் ஜிம் போயிட்டு வந்த பிறகு ஒரு 50 கிராம், ஈவினிங் ஜிம் போயிட்டு வந்த பிறகு ஒரு 50 கிராம். பீனட் சாப்பிட்டது உங்களுக்கு தெரியும், அதை சாப்பிட்டே கஷ்டம் என்னான்னு. அதனால சொல்கிறேன், அதை ஈஸியாக கன்சியூம் பண்ணால் இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 100 கிராம் பீனட்டோட காஸ்ட்டு அரௌண்ட் ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 20 ரூபா வச்சு ஸ்பெண்ட் பண்ணி இதை கண்டிப்பாக உங்கள் டயட் பிளானில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பீனட்டில் ரொம்ப கேலரிஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். மூணாவதாக என்னோட டயட்டில் ஆட் பண்ண ப்ராடக்ட் என்னன்னா எக்கு. ப்ராடக்ட் இல்லை, ஃபுட்டு. அது எக்கு. ஒரு நாளைக்கு நான் 3 முழு முட்டையும் 3 எக் ஒயிட்ஸும் கன்சியூம் பண்ணேன். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக்ஸு, அண்ட் லஞ்சுக்கு 2 எக்ஸு, அண்ட் டின்னருக்கு 2 எக்ஸு, இப்படி 2 பிரித்து கன்சியூம் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் எல்லாம் ஈஸியாக இருக்கும். இதோட காஸ்ட் அரௌண்டாக ஒரு 30 rupees இருக்கும் 6 முட்டைக்கு. அது எனக்கு ஃப்ரீ தான், எங்கள் வீட்டில் வந்து கோழி இருக்குது. இந்த 3 டயட் ஃபுட்ஸும் என்னோட வெயிட் கெயின் ஜேர்னியில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னுமே என்னோட கம்ப்ளீட் டயட் பிளான் அண்டு நான் என்னெல்லாம் சப்ளிமெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணனா, அது என்ன சப்ளிமெண்ட் ஏதாவதுலாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா கமெண்டில் ஒரு எஸ்ஸோ அல்ல ஒரு தம்ஸ்அப்போ ஏதாவது ஒன்று டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறேன். உடனே 1 வீக்லேயே போடுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.